கீதா ஆர்ட்ஸ் வழங்கும் தண்டேல் படத்தோட டீம் நம்மளோட இருக்காங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நம்மளோட ஃபேவரட் மோஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் டெஃபினட்டாக அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்த உடனே தெரிஞ்சது இட்ஸ் கோயிங் டு பி கிராண்ட், இட்ஸ் கோயிங் டு பி ஹியூஜ். அண்ட் நமக்கு பிடிச்சவங்க எல்லாருமே வந்து டீமில் இருக்காங்க. அண்ட் வி ஆர் கோயிங் டு டாக் டு தெம். முதல்ல வந்து ஜெய், ப்ளீஸ் வெல்கம் டு சென்னை. அண்ட் ஹவ் ஆர் யூ ஃபீலிங் டுடே? எப்படி இருக்கு ஹீட் எல்லாம்? Feeling very good. Chennai is always a special place. Earlier years of my life, all my roots are from here, so always happy to be here. Yeah, and Sai Pallavi, எப்படி இருக்கீங்க? நான் நல்லாவே இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஓகே. அண்ட் இட்ஸ் so good to see you both in a film. லைக் நம்ம வந்து ஏற்கனவே இந்த ஆன் ஸ்க்ரீனில் நம்ம பார்த்ததுல இட்ஸ் such a cute pair அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு தோணும். அண்ட் இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது அந்த டயலாக்ஸும் சரி, அந்த அழகாக அந்த கெமிஸ்ட்ரியும் சரி, இட் ஜஸ்ட் ஃப்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு see both of you. அண்ட் நம்மால் இருக்காரு, கருணாகரன் இருக்காரு. அவருக்கு வந்து டெபியூ தெலுங்குல அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஸ்பெஷல் ஃபார் யூ இல்லையா? அதாவது எங்க தமிழ் சினிமால ஒரு பயங்கரமான ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து தெலுங்குல வந்தா என்னென்ன பண்ணுவாரு அப்படிங்கறத நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பாக்குறதுக்காக. இவ்வளவு அமைதியா பேச மாட்டீங்களா? ஓ, இப்படி அமைதியா பேசுறது இல்லையா? பாத்தீங்களா, அவரே சொல்றாரு. அண்ட் வணக்கம் சார். வணக்கம் சார். அண்ட் பெரிய படம் எங்களுக்காக நீங்க வந்து கொடுக்க இருக்கீங்க. அண்ட் we are all very excited. First of all, ஜெய், நாங்கள் வந்து உங்களை நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். அண்ட் அதெல்லாம் தாண்டி இது வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி டிஃப்ரெண்ட் மூவி ஃபார் யூ. அவ்வளோ ஆக்ஷன், அவ்வளோ வயலன்ஸ், ஒரு மாதிரி இப்படி ஒரு பேங்கில் வந்து வந்திருக்கீங்க. அண்ட் ஹவ் வாஸ் இட்? நீங்கள் கதை கேட்ட உடனே வாட் டிட் யூ ஃபீல்? As soon as I heard the script, I was moved. What moved me the most is the love story in the film. That the soul of the film, நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்ஷன் எல்லாம் இருக்கும், many layers, but உள்ள டீப் டவுன் இட் இஸ் அ லவ் ஸ்டோரி தட் இன்ஸ்பயர்ட் மீ. நாளைக்கு ஆடியன்ஸ் கூட பார்த்ததுக்கு அப்புறம் அந்த லவ் ஸ்டோரி தான் மெயினாக கனெக்ட் ஆவாங்க. லவ் ஸ்டோரி அப்படின்னு இப்படி பார்த்தாரு, அவங்க வந்து அப்படியே உன்னிப்பாக கவனிக்காங்க யா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ். அண்ட் சாய் பல்லவி வந்து ஷீ இஸ் த இமோஷனல் கோர் ஆஃப் த மூவி அப்படிங்கிற மாதிரி எல்லா படத்துலையும் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஒரு இமோஷன் அந்த படத்துக்கு வந்து ஒரு ஒரு ரீல் சினிமாவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு லைஃப் கொடுக்கும்ல, அதில் மெயினாக வந்து அது ஆக்சிஜன் கொடுக்கறது வந்து சாய் பல்லவிங்கிற மாதிரி தான். அண்ட் திஸ் மூவி இஸ் லைக் உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படமாக இருக்கும். இந்த கதை நீங்கள் கேட்ட உடனே வாட் டிட் யூ ஃபீல்? லைக் ஓகே, இல்லை வந்து நம்மளோட அந்த இமோஷனல் கோர் அந்த இந்த இடத்துல நமக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆக்டராக ஒரு விஷயம் தோணும்ல, இது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ எந்த விஷயம் அது உங்களுக்கு தோணுச்சு? எனக்கு எப்பவுமே ரியல் லைஃப் ஸ்டோரிஸ்க்கு ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு. எனக்கு அதுல ஒரு டிராமா இருக்குல்ல, நம்ம எழுதினா கூட அந்த அளவுக்கு டிராமாட்டிக்கா வருமா அப்படின்ட்டு இருக்கும். ரியல் லைஃப்ல ஒண்ணுமே ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம் நடக்குமா? ஸோ இந்த எனக்கு ஒரு ஐ திங்க் ரொம்ப பேசிக்கான ஒரு வெர்ஷன் வந்துருந்துச்சு கோவிட் டைம்ல. அப்போ அதுல இந்த லவ் ஸ்டோரி இவ்வளவு டிஃபைன்டா ஒரு படம் பண்ற அளவுக்கு இருக்குல்ல. அதுல என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு, எப்படி அவங்க பாகிஸ்தான்ல இருந்து அங்க புடிச்சு வச்சிருந்தாங்க, இங்க எப்படி விமன் ஹூ ஹேட் நோ ஐடியா ஹவு டு ஈவன் கம்யூனிகேட் அவ்வளவு தூரம் எப்படி போய் கூப்பிட்டு வந்தாங்க. எனக்கு அது ரொம்பவே ஒரு எம்பவரிங்கா இருந்துச்சு. அப்பவே ஐ தாட் ஓகே, இது பண்ணும்போது எப்போ வந்தாலும் we should have our heart open to the script அப்படின்ட்டு தான் இருந்துச்சு. When it came my way, it had Chaitanya of all people. So I felt very happy. அப்படியே லைட்டா கேள்வி கேட்கிற கேப்ல வந்து என்ட்ரி கொடுத்துட்டாரு நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படிதான் சொல்லும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களை அப்படிதான் பாக்குறோம் பிரபு சார். ஏன்னா எங்களுக்கு வந்து அழகான படங்கள், ரொம்ப 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 நல்ல படங்கள் எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து மற்ற லாங்குவேஜ்ல இருந்து அதை கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? ஒவ்வொரு டைமும் அது வந்து கரெக்டாக அவங்க குறி வச்சா அது தப்பாதுங்கிற மாதிரியே இருக்கு. அப்படிதான் தண்டலுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஹவு டிட் திஸ் ஹேப்பன்? அப்படியெல்லாம் எதுவும் அவ்வளோ பில்டப்லாம் இல்லை. சார் வந்து லைக் ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் வந்து when you look at it, நீங்கள் you need somebody to follow இல்லை. யாரோ பார்த்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா சவுத் இந்தியாவில் சார் வந்து இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் ப்ரொடியூசர் வேர் வி ஓகே அவர் மாதிரி நம்ம வந்து கற்றுக்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு. அண்டு இப்போ நான் வந்து நான் பார்த்து எடுத்தேன் அப்படிலாம் இல்லை, சார் பார்த்து இது நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. நீங்கள் இப்போது எல்லா படங்களும் நீங்கள் நினச்ச படங்கள் உங்களால் பண்ண முடியும் அப்படியெல்லாம் கிடையாது. சம் ஃபில்ம்ஸ் அதுக்கு அந்த படங்கள் அதுக்கான அந்தந்த நபர்களை தேடி எடுத்துக்கும் நான்
நம்புற ஒரு விஷயம். அந்த வகையில் இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இந்த படம் என்னை தேடி எடுத்துக்கிச்சுன்னு நம்புறேன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அது ஸோ தெலுங்குக்கு போயிட்டீங்க, ஏன் தமிழை விட்டு தெலுங்கு போயிட்டீங்க அப்படி அப்படிலாம் கேட்டால் கொஞ்சம் முதல் கேள்வி அப்படி கேட்கக்கூடாதுல்ல? தமிழ் தானே ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். கீதா ஆர்ட்ஸ் டெபியூ பண்ணுறேன் வித் கிராண்ட் ரிலீஸ் வித் Naga Chaitanya sir and Sai Pallavi garu and entire team. I should thank the director Chandu garu for selecting me and sir and the entire team for approving. So I'll always be grateful and will be grateful forever. அண்ட் ஆக்சுவலாக ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. கதை கேட்டோன்னு ரொம்ப பிடிச்சிருந்தது. பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ½ அன் ஹவரில் ஃபோன் பண்ணி சொன்னேன், எனக்கு தெலுங்கு தெரியாது சார் அப்படின்ட்டு. ஸோ சொன்னோன்னே திரும்பி கொஞ்சம் டைம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 ஹவர்ஸ் கழிச்சு இல்லை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், வில் ஹெல்ப் யூ அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட் டைம் இருந்த க்ரூவில் எல்லாரோட ஃபோன் நம்பரும் என்கிட்ட இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் ஹெல்ப் கேட்பேன். ஸோ எல்லாத்தையும் கேட்டுட்டு ப்ரிப்பேர்டாக போவோம். பட் அங்கே நிறைய டைலாக்ஸ் மாறும். அப்போ ஒரே ஹெல்ப் பக்கத்துல அவங்கதான். ஆமா, ஓகே. சோ இல்ல ஸ்ட்ரெஸ்ஸே தேவையில்லை அவங்களுக்கு. ஏன்னா எங்களோட டைரக்டரும் ஹி இஸ் வெரி வெரி கூல். அப்படி லிப் அப்படி சிங்க் ஆகணும் அப்படியெல்லாம் இல்ல. நீங்க எக்ஸ்பிரஷன்ஸ் தான் மெயின். எக்ஸ்பிரஷன்ஸ் கரெக்டா கொடுங்க, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனாலும் இவரு டுவர்ட்ஸ் தி மிட் வே ஷூட் அவர் நல்லாவே பேச ஆரம்பிச்சார். ஆக்சுவலி ஹிந்தி ரொம்பவே நல்லா பேசுவாங்க. உங்களுக்குள்ள இவ்வளவு திறமை ஒளிஞ்சிருக்கு. என்ன நீங்க எல்லா பேன் இந்தியா ஸ்டார் ஆகிறோம் நம்ம, அதுதான் நமக்கு நெக்ஸ்ட். என்ன கையெடுத்து கொண்ட அண்ட் பெரிய தலைக்கு வந்து மொத்தமா எல்லாத்தையும் பேசிட்டு வரலாம் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணியிருந்தேன் சார். அதாவது நீங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன மாதிரி எவ்ரிபடி லுக்ஸ் அப் டு யூ. the kind of movies you give and the kind of அந்த ரீச் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ப்ரொமோஷன்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்து பண்ணி கீதா ஆர்ட்ஸ்னாலே அது வந்து இட்ஸ் ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி அங்கே இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் சொல்லுங்க, இந்த தண்டேல் வந்து பேன் இண்டியா மூவியாக வந்து பொசிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு? how did it happen? பேன் இண்டியா பண்ணணும்ட்டு படம் எடுக்கலை. ஒரு நல்ல படம் எடுத்து அது பேன் இண்டியா ஆகலாம் தான் ஆரம்பிச்சிருக்கு. இல்லைன்னா அவரை ஒரு ஹிந்தியிலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை கொண்டாந்து இன்னொரு ஆர்டிஸ்ட்டை எங்கேருந்தோ கொண்டாந்து இத்தனை லாங்குவேஜ் கவர் பண்ணி அந்த மாதிரி இல்லை. ஆனஸ்டாக நம்ம படம் நம்ம ஏரியாவுக்கு நம்ம ஆக்சுவல் லோக்கலைஸ்டு ட்ராமா இது. ஒரு விசாகப்பட்டினத்து பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் நடந்த கதை. அந்த கதை கொண்டாந்து நம்ம சொச்சமாக எடுத்தால் அது ஆல் இண்டியா ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பேசிக்காக இஃப் யூ லுக் அட் இட், இது வந்து நீங்கள் மண் சார்ந்த கதைன்னா ஒரு பர்டிகுலர் ரீஜன் ஒன்று சொல்லலாம். இதில் வந்து என்ன ஹவு இட் கனெக்ட்ஸ் ஒரு பேன் இண்டியன் ஃபில்ம் ஆகுதுன்னு ஆஸ் அ செட்டப்பா. இது வந்து ஒரு கடல் சார்ந்த கதை. அப்படி அங்கே எல்லா பக்கம் ஒரே மாதிரியான ஒரு வாழ்வியல் இருக்கும். அது சார்ந்த சார்ந்த எமோஷன்ஸ் இருக்கும். அண்ட் எஸ் ஹியூமன்ஸ் எல்லாருக்கும் காமன் எமோஷன் தானே. மேபி அதை வெளிப்படுத்துறது வேற லாங்குவேஜில் நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதானே தவிர, பட் இங்கே இருக்கக்கூடிய லைஃப் ஒன்று தான், அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் ஒன்று தான், அங்கே இருக்கக்கூடிய லவ் ஒன்று தான். ஸோ அந்த வகையில் இது அப்படியான ஒரு லவ் படமாக வந்து. அண்ட் ஜெய், நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம் ரொம்ப இந்த படத்துக்காக வந்து யூ புட் இன் so much of hard work. ஏன்னா இட்ஸ் ஆல்சோ வெரி ஃபிசிக்கலி டிமாண்டிங். நிறைய அழகாக பயங்கர லைட்டாக ரொம்ப ப்ரீஸியாக அழகாக வந்து நடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் இவ்வளோ வந்து ஒரு ஃபிசிக்கல் எஃபர்ட் போடணும், ஒரு இவ்வளோ விஷயங்களுக்கு வந்து எஃபர்ட் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஹவு டிட் யூ ஃபேஸ் ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் ஹவு டிட் யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப்? No, first time Chandu idea சொன்னப்போ I was very excited. Wow, ஒரு நல்ல ஸ்பான் இஸ் ரியலி நைஸ். ஒரு ஆக்டருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்ரீகாகுளம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி குஜராத், அதுக்கப்புறம் பாகிஸ்தான், ஸோ த ஸ்கேல் இஸ் ஆல்சோ வெரி பிக் அந்த ப்ரெசன்டேஷன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீகாகுளம் ட்ராவல் பண்ணோம் டு கோ மீட் த ரியல் ஃபேமிலிஸ் வேர் த ஸ்டோரி இஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம். ஸோ வி வெண்ட் தேர். அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அவங்க லைஃப்ஸ் என்ன, சேலஞ்சஸ் என்ன, டே டு டே ஆக்டிவிட்டீஸ். அதுக்கப்புறம் அவங்க ஃபிஷிங் போனப்போ ஆல்மோஸ்ட் 1 month தேர் அவுட் இன் த ஓஷன். ஒரு செல்ஃபோன் நெட்ஒர்க் இருக்காது, நோ கனெக்ட் வித் த வேர்ல்ட் அட் ஆல். ஸோ இதெல்லாம் நான் பார்த்ததுக்கப்புறம் நிறைய இன்ஸ்பயர் ஆனேன். அண்ட் ஐ ரியலைஸ் தட் மை ரியல் சேலஞ்ச் இஸ் ஸ்டார்டிங் நவ் ஒன்லி ஆஃப்டர் சீயிங் த கைண்ட் ஆஃப் எஃபர்ட் ஐ நீட் டு புட் இன். அண்ட் it was a huge transformation that I need to do looks wise also. So luckily I had that time, and the 1 year we took almost 1 year for pre-production. By the time the script was locked,
and we did all the planning. So it gave me that time and the pressure illa. I took on the diction classes, the Srikakulam slang. அங்க இருந்து fishermen ஹைதராபாத்க்கு வந்து we spent some time with them at the office. So it was a very enjoyable process. And எப்பவுமே ஒரு படம் பண்ணப்போ அந்த கேரக்டர்ஸ் எங்கோ ஒரு ட்ரேஸ் நம்ம ரியல் லைஃப் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். ஐ வுட் சே திஸ் ராஜுஸ் கேரக்டர் ஹஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மீ இன் மெனி வேஸ். ஒரு ஹியூமன் லெவல்ல இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மீ. இட் வாஸ் அ வெரி ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஜஸ்ட் பீயிங் அ பார்ட் ஆஃப் தேர் லைஃப் இன் சம் வே. அண்ட் அந்த கடலுக்குள்ளலாம் போய் நிறைய ஷூட் பண்ணிட்டு வந்தோடனே ஃபோன் அந்த ஸ்கிரீன் டைம்லாம் குறைஞ்சிருச்சு அவங்களுக்கு. போதும் போப்பா நல்லா ஜாலியா இருக்கு. யூசுவலாவே யூஸ் பண்றது கிடையாது. ஈவன் லவ் ஸ்டோரி டைம்லயும் பாத்திருக்கேன். இப்போ பாப்பேன் அட்லீஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ற அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒர்க் கால்ஸ் அப்படி வந்துச்சுன்னா மேபி ஸ்டாஃப்ஸ் கொடுப்பாங்க போல. அவங்க ஆல்மோஸ்ட் 1 month ஃபோன் சிக்னலே இருக்காது. You know, that was கம்பேர் பண்ணா அவங்களுக்கு சுத்தமா இருக்காது. பட் அவர் டர்ம்ஸ் அவங்க ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணுவாங்க. சாய் பல்லவி அவர்கள் வந்து எந்த கேரக்டரை கொடுத்தாலும் அதுல போய் அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. அதை வந்து சாய் பல்லவியா எங்களால பார்க்க முடியல, அந்த கேரக்டரா தான் வந்து பார்க்க முடியுதுங்கிறது தான் உண்மை. இது எப்படி பண்றீங்க? How does that magic happen? It's just picking the script and the character and the director. அவ்வளவுதான். அவ்வளோ நம்ம ப்ரெஷர் இல்ல நிஜமாவே. நான் வந்து நீங்க சைத்தன்ய கிட்ட அந்த குவெஸ்சன் கேட்கும் போதே நான் இதுக்கு சொல்லணும்னு இருந்தேன். I see that he has a hunger to I think maybe in the feeling you would have had when he did Love Story. You know, when it's a fully etched character and fully written or a script, and இவங்களுக்கு இதுல ஒரு மேக் ஓவர் ஒன்று இருந்துச்சு. அதுக்கு அந்த கேரக்டருக்கு பேஸ் பண்ணி அந்த கடல்ல இருக்கிற ஆளுங்க எந்த அளவுக்கு ஒரு மசில் மாஸ் வச்சிருப்பாங்க, அது முடி எப்படி அங்கெல்லாம் செம்பட்ட அந்த மாதிரி அந்த இதுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் ஹீஸ் புட் அ லாட் ஆஃப் தாட் இன் டு இட். அண்ட் ஃபார் அன் ஆக்டர் அது ரொம்பவே ஒரு pleasurable thing where when you have ஒரு character which is fully written and they expect you இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்குன்னும் போது it creates ஒரு hunger where இது நிக்காது. திருப்பி நமக்கு கேரக்டர்ஸ் இந்த மாதிரி எழுதணும், இப்படி இருக்கணுங்கிறது ஒரு ஃபீலிங் மாதிரி வருமா. அவ்வளவுதான். once you have that feeling, I think somehow you look for scripts இதே மாதிரி இந்த மாதிரி டைரக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு you look for ones like that. அவ்வளவுதான். அவங்க எப்படி வந்து அழகா அப்படியே ஜாலியா வந்து நடிச்சு தள்ளிட்டு போயிடுறாங்களோ அது மாதிரி ஜாலியா அதுக்கு ஆன்சரையும் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க. நமக்கு தான் அது வந்து ரொம்ப பயமா கஷ்டமா இருக்கு, எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது. தட்ஸ் சோ நைஸ். அண்ட் சந்து அவர்களோட வந்து ஆல்ரெடி யூ ஒர்க்ட் அண்ட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டர் ஃபிலிம்ஸ் நல்லா ஒரு மாதிரி ஓகே. பட் இதுல வந்து நீங்க பார்த்த டைரக்டர் சந்து எப்படி இருந்தாரு ஆன் செட்ஸா இருக்கட்டும், லைக் த வே he took this movie forward illa adu eppadi irundhudu? What differences you saw? Chandu and my film, it's a third film, and every film were a different genre. Ana in the padathoda span, in the padathoda budget, in the production values ellame, this is the biggest scale of film I think for me and Chandu, for both of us. I think he's grown so much as a director also, and he's always presented me well in every film. I don't think even I think as much as Chandu எனக்காக ரொம்ப செல்ஃபிஷா யூனோ திங்க் பண்ணுவான். இன்னும் எப்படி நல்லா ப்ரெசென்ட் பண்ணலாம், பாடி லாங்குவேஜா, இந்த ஆக்சென்ட், எல்லா விஷயத்திலும் நல்லா சப்போர்ட் பண்ணுவான் என்ன. ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம் அண்ட் வெரி தேங்க்ஃபுல் டு Chandu. எப்படி இருந்தது உங்களுக்கு? ஹவுஸ் யூனோ தெலுங்கு இண்டஸ்ட்ரி இங்கே நாங்கள் போன உடனே உங்களுக்கு எப்படி என்னென்ன சேஞ்சஸ் பார்த்தீங்க? என்னென்ன ஆக்சுவலாக சேஞ்சஸ்ன்னு மேஜராக பார்த்தோம்னா த சப்போர்ட் ஐ காட் as a beginner தான் எனக்கு ஃபர்ஸ்ட் படம். பட் இட் வாஸ் ஹியூஜ் சப்போர்ட். சந்து காருஸ் என்டையர் டீம், ஆர்டிஸ்ட், கோ ஆர்டிஸ்ட் அண்ட் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு நைட் 1 மணிக்கெலாம் கூட அப்டேட் வரும் அந்த சீன் பேப்பர். நானும் வெயிட் பண்ணி பார்த்துருவேன். அதுக்கப்புறம் மார்னிங் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுனாலும் எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ சப்போர்ட்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் படம் எனக்கு வந்து ஐ திங்க் ஐ ஃபீல் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல். ஆமாம், அதுவும் வந்து இது ஒரு நல்ல ஒரு ட்ரீம் லான்ச் மாதிரி வந்து உங்களுக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. எனக்கு பர்சனலாக அந்த லைவ் லொகேஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வி ட்ராவல் லாட் ஆஃப் பிளேசஸ், கார்வார், உடுப்பி, கோகர்ணா, வைசாக், அப்புறம் ஹைதராபாத், நிறைய போர்ட், வாகா பார்டர். ஸோ வெரைட்டி ஆஃப் நிறைய போர்ட்ஸ், ஹார்பர்ஸ் எல்லாம் கூட்டு போனாரு. ஃபுல் ஃபன் பண்ணிருக்கீங்க நீங்க ஜாலியா. என்ன எக்ஸாம் மட்டும் பயம், எக்ஸாம் மாதிரி பயம் மட்டும். லாஸ்டா 10th தான் இப்படி படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் படிச்சது இப்பதான் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு ட்ரெயினர் ராமுன்னு அவர் ஹெல்ப் பண்ணாரு ஆன்லைன்ல எனக்கு. ஓகே. அண்ட் பிரபு சார், இந்த படத்துல வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், நீங்க கண்டிப்பா வந்து நிறைய இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஸோ என்ன விஷயம் வந்து உங்களுக்கு இது ரொம்ப தனியா நிற்கும் அப்படின்னு தோணுது?
இல்லை இன்னைக்கு வந்து மக்களுக்கு வெறும் சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் அதோட சம் ரியல் லைஃப்ல அவங்க ரெலவன்ஸ் இருக்கா என்ன அப்படிங்கிற ஒரு இது இருந்தால் they take it little more seriously. இப்போ ஒன் ரீசன்ட் கிரேட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா அமரன் அவங்க பண்ண படம் லைக் நீங்கள் ஒரு படம் பார்க்குறப்போ வெறும் அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த லைஃப்பை மட்டும் பார்க்கறதுல ஆடியன்ஸ் வந்து பேரலாக இங்கே நடந்திருக்கக்கூடிய விஷயங்களோட அவங்க அதை கோரிலேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்ல இருந்து அதனுடைய கேரக்டர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அதுல இருந்து எடுத்து இந்த படம் பண்ணதுனால இந்த படம் அதிகமா ஆடியன்ஸுக்கு வந்து ரெசனேட் ஆகும்னு நான் நம்புறேன். ஸோ அது வந்து இந்த படத்தினுடைய ஒரு ஒன் ஆஃப் த ஸ்பெஷல். தட்ஸ் ஹவ் இட் பிகம்ஸ் ஒரு 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 பேன் இண்டியன் ஃபில்ம் அப்படின்னா என்னன்னா இந்த கதையிலேயே அதுக்கான ஒரு விஷயம் இருக்கு. ஒரு இந்திய மீனவன் கடலை தாண்டி போறப்போ சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இது ஒரு பிரச்சனை. அதுல ஒரு காமனான ஒரு விஷயம். அதுல ஒரு ஒரு பொண்ணுக்கும் பையனுக்குமான ஒரு புரிதல், அந்த புரிதலில் ஏற்படக்கூடிய முரண்பாடு, அதுல இருந்து அவங்க அதை லைஃப் எப்படி பார்த்துக்கிறாங்க, அதை எப்படி எடுத்துட்டு போறாங்க. ஸோ இது எல்லாமே வெரி ரெலவெண்டான ஒரு விஷயம். ரொம்ப புதுசு கிடையாது, ஆனா ரொம்ப நெருக்கமான, நம்ம தெரிஞ்ச ரிலேட்டபிளான, பட் அதுல ஒரு லவ் ஸ்டோரி. அண்ட் இஃப் யூ லுக் அட் இட் ஒரு ஜென்ரலா ஒரு லவ் ஃபில்ம் அப்படின்னு வரப்போ அதில் மியூசிக் ரொம்ப பெரிய ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணோம். ஸோ அந்த வகையில் டிஎஸ்பி அவர்கள் வந்து ரொம்ப நல்ல மியூசிக் கொடுத்துருக்காரு. சாங்ஸ் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் 3 சாங்ஸ் வந்து பெரிய ஹிட் சாங்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாமே இந்த படத்தினுடைய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். அண்ட் சார், கீதா ஆர்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் இன்னும் நிறைய நாங்கள் வந்து அதை கேள்விப்படுறோம். லைக் வி கம் அக்ராஸ் த நேம் ஆல் த டைம். என்ன தான் நாங்கள் இங்கே தமிழில் இருந்தாலும் we are able to hear that name and பெரிய பெரிய படங்கள் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே தமிழில் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பண்ணணும் படங்கள், இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாலாம் இருக்கா? இருக்குமா? இருக்குண்ணா. ஒன்றும் கன்க்ளூட் ஆகாமல் பேரெல்லாம் சொன்னால் நல்லா இருக்காதுன்ட்டு சில ஹீரோஸ் கிட்டலாம் பேசினு இருக்கேன், சில டைரக்டர்ஸ் கிட்ட பேசினு இருக்கேன். இங்கே ஏதாவது முடிஞ்சா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணா ஓகே. அண்ட் தெலுங்கு சினிமா வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தோன்னு வச்சுக்கோங்க சார், இட்ஸ் லைக் நிறைய, அதாவது இந்தியா விட்டுடுங்க, தாண்டி வந்து வேர்ல்ட் வைடா சரி, இட்ஸ் பீங் செலிப்ரேட்டட் ஃபார் த ஸ்டோரிஸ், த ஸ்கிரிப்ட் அண்ட் த கைண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸஸ். இது எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹவு டு யூ சீ தட்? நீங்கள் வந்து அப்போலேருந்து நீங்கள் வந்து யூ பீன் டூயிங் சோ மெனி ஃபிலிம்ஸ், அந்த சேஞ்ச் எப்படி இருக்கு அந்த க்ரோத்னு பார்க்குறீங்க? First we should thank one person, Rajamouli, for making a great change. Actually the change has happened from Magadhira, which I made it, and after that அவர் எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கினாலும் எது பண்ணாலும் அப்புறம் 3 வருஷம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு ஆஸ்கார் போகிற அளவுக்கு தெலுங்கு சினிமா விட்டும் போயிருக்காரு அவர். அதனால் ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் மென்ஷன் அபவுட் ஹிம் பிஃபோர் தி தெலுங்கு சினிமா டேக்ஸ் இட்ஸ் ஓன் ஷேப். அதுக்கப்புறம் சுகுமார் இருக்கார். ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு அது யதார்த்தமாக அந்த கேரக்டர் ஒரு கூலி எப்படி பிஹேவ் பண்ணுவான்றது அவர் ஸ்டடி பண்ணி அதுக்கு தகுந்த இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அவர் ஸ்டடி பண்ணுறதுலேருந்து இவர்கிட்ட சொன்னார் எப்படி இது க்ரியேட் பண்ணலான்ட்டு. இவங்க 2 பேரும் போய் இந்த கூலிங்களெல்லாம் எப்படி உட்காருவாங்க, எப்படி இருப்பாங்க, இதெல்லாம். ஸோ தே மேக் ஸோ மச் ஆஃப் ரியல் ஸ்டடி பிஃபோர் த டேக் அப் அ ஃபிலிம். தட் இஸ் த கைண்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ் தட் கோயின்ஸ். தமிழில் கூட இருக்காங்க, மணிஷா இருக்கார். வாட் எ கைண்ட் ஆஃப் அன் எஃபர்ட்ஸ் he does for each film. அந்த மாதிரி இருக்காங்க. But this is how the more sincere approach toward the characters is taking that kind of issue. அண்ட் ஜெய் அவர்களுக்கு வந்து ரேசிங்லலாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ தான் நம்ம தலை வந்து ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதர் தேன் சினிமா அப்படிங்கும்போது ஜெயோட மேஜர் இன்ட்ரெஸ்ட் என்ன? இந்த ஸ்பீட், இந்த கார்ஸ், அதுதானா இல்லை வேற என்ன? I think racing has always been a passion from, I think சென்னைக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். பிகாஸ் இங்கே ஸ்ரீபெரும்புதூர் ரேஸ் ட்ராக் இருக்குது. ஸோ ஸ்கூல் டேஸில் அப்படி சும்மா அங்கே ரேஸ் ட்ராக்கு போயிட்டு ரேஸ் எல்லாம் பார்த்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த ஹாபி. பட் இட்ஸ் ஜஸ்ட் அ ஹாபி, இன்னும் ப்ரொஃபஷனலாக ஒன்றுமே கம்ப்ளீட் பண்ணல. ஃப்ரீ டைம் இருந்தப்போ அப்படி ஜாலியாக ரேஸஸ்க்கு போயிட்டு ஃபாலோ பண்ணி. அண்ட் சாய் பல்லவி அவர்களோட டான்ஸை பார்த்து மயங்கி விழாதவங்க யார்? அதாவது நீங்கள் அப்படி ஆடினா நீங்கள் தான் விழணும், அந்த அளவுக்கு ஆடுவீங்க. நாங்கள் தான் பார்த்து தலை சுற்றோம், அடடா எப்படி ஆடுறாங்கடா அப்படிங்கிற மாதிரி.
ஸோ ஆஸ் அ டான்சர், ஆக்டரை விட்டுருவோம், ஆஸ் அ டான்சர் ஓகே, உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் இண்டஸ்ட்ரியில அப்படின்னா யார்? ஒரு டான்ஸ் பேட்டில் கூப்பிடலாம், அதாவது சேலஞ்ச் பண்றதுக்குன்னு இல்ல, பேட்லன்னு இல்ல. எனக்கு பொறுத்த வரைக்கும் டான்ஸ்னா எவ்வளவு யாரோ என்ஜாய் பண்றாங்களோ அவங்க அங்க என்ஜாய் பண்ணும்போது எனக்கு இங்க அது ஃபீல் ஆகும், ஓ நம்மளுக்கும் ஆடணும் போல இருக்கும்ட்டு. ஆல்வேஸ் என்ஜாய்ட் விஜய் சார்ல ஒரு கிரேஸ் இருக்கும்ல, அது எனக்கு பார்க்கும்போது யூ ஆல்வேஸ் ஃபீல் லைக் நம்மளும் குரூவ் பண்ணும். அண்ட் மெனி சாங்ஸ் அவங்களும் சிம்ரன் மேம் எல்லாம் வந்து ஆடின நிறைய பாட்டுலாம் இருக்குமா, அதெல்லாம் பார்த்தா நமக்கும் ஆடணும்ட்டு. நாட் பிகாஸ் ஸ்டெப்ஸ் நல்லா இருக்கு பெர்ஃபெக்ஷனோட பண்ணாங்க, அது எதுவுமே இல்லை, அதுல ஒரு ஜாய் இருக்குல்ல, அந்த ஜாய் பார்த்தா நமக்கும் ஆடணும்ட்டு தோணும். ஓகே, பயங்கரம். ஓகே, அதெல்லாம் அந்த காம்பினேஷன் நல்லா தான் இருக்கு. ஆனா சார் தான் நெக்ஸ்ட் படம் எப்படிங்கிறது தெரியல. நல்லா இருந்திருக்கும் வந்திருந்தா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் உங்களுக்கு என்ன ஏதாவது டான்ஸ் பத்தி என்கிட்ட உங்ககிட்ட இல்ல, உங்ககிட்ட என்ன கேட்பேன் நான்? டான்ஸ் நல்லா பாப்பேன், பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். நான் டான்ஸ பத்தி நான் உங்ககிட்ட கேட்பேனா? பெண்கள் பத்தி தான் கேட்பேன் உங்ககிட்ட. அதாவது she is my friend, she is my neighbor, but she is making me shift my home now. அண்ட் பிரபு சார், நீங்க வந்து லைக் we love their chemistry on screen. அது ஒரு மாதிரி ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு. வாட் யூ see லைக் இந்த படம் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த டயலாக்ஸ்ல எல்லாமே செம்ம கியூட்டா இருக்கு, ட்ரெய்லர்ல பார்த்தது எல்லாமே. So how do you see Chai and Sai? ஒரு செகண்ட், ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்களா? அதே என்கிட்ட சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்களா? கட் சொல்லுங்க. అవునా? கட்டு சொல்லி திருப்பி பார்க்கலாம் போலாமா இல்லையா? ஃபன்னி பேட்ஸ் ரோலி. இல்ல, the thing is like அவங்க ஒரு படம் வந்து பண்றப்ப இப்போ ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் திங் ஒரு ஒர்க் பண்றப்போ வாட் டிஃபரன்ஸ் யூ பிரிங் இன் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஃபிலிம் டு தி அதர் ஃபிலிம்? ஓகே, அதுல பண்ணோம், இதுலயும் வந்து நம்ம ஒரு பேரா பண்றோங்கிறப்போ அதுல இருந்து என்ன டிஃபரன்ஸ் பண்ணணும் எல்லாமே, இந்த கதைக்கு இது என்ன வேணுங்கிறத வந்து தே போத் டூ தட் ஒர்க். அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சின்சியரா அதை பண்றப்போ வந்து இட் லுக் ஸோ இன்டென்ஸ். அது வந்து ஒரு இதுவாக இருக்கு. அண்ட் ஆல்சோ நீங்க ஒரு படத்தை வந்து நீங்க வந்து ஓகே, இந்த படம் இந்த காம்பினேஷன், இதுக்கு இவ்வளோ பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ்க்குள்ள இந்த பட்ஜெட்குள்ள நம்ம படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த கதையை சொல்லணும், இதை வந்து பெருசா சொல்லணும் அப்படின்னு சொல்ற இடத்துலயே உங்களுக்கு அந்த பிஸ்னஸ்ங்கிற எஃபர்ட் போய், ஐ மீன் இந்த பேஷன் கம்ஸ் இன் ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் சார்லேருந்து ஆரம்பிச்சு அண்ட் இட் ஸ்ப்ரெட்ஸ் டு த ஹோல் டீம்ல. அது ஒரு அந்த வகையில் வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ வந்து நமக்கு வந்து தோணணும், ஓகே இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கான விஷயங்கள் இதில் இருக்குது. ஆல்ரெடி லைக் உங்களுக்கு ஒரு படம் வந்து அந்த படத்தினுடைய ரிலீஸ்க்கான நேரம் நெருங்குறப்பவே வந்து ஒரு எனர்ஜி ஒன்று இட் ஸ்ப்ரெட்ஸ். ஆல்ரெடி பீப்புள் அரௌண்ட் த ஃபில்ம் ஆர் ஸோ ஹாப்பி, அவங்க வந்து ரொம்ப திருப்தியா இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நான் கொஸ்டின்ல இருந்து வெளியே போயிட்டேன். பட் முக்கியமான விஷயங்கள்லாம் வருது, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஒரு பெரிய ஒரு நல்ல திருப்திகரமான ஒரு படத்துக்கான எல்லா விஷயங்களும் இந்த படத்துக்கு நான் அமைஞ்சிருக்கிறதா நான் நம்புறேன். ஸோ ஐ ஹோப் அந்த நம்பிக்கை வந்து சீக்கிரம் அது உண்மையாகும் நான் நம்புறேன். டெஃபினெட்லி. நீங்க அவ்வளோ யோசிச்சிருப்பீங்க, ஒரு ப்ரொடியூசர், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் இவ்வளோ யோசிச்சிருக்கீங்கன்னா அப்போ எவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கும் டெஃபினட்டா அந்த கான்ஃபிடன்ஸ். அண்ட் சார், இது வந்து ஏற்கனவே வந்து Chai அவர்கள் சொன்னாரு, தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் த டைரக்டர்னு நான் வந்து ப்ரொடியூசர்ஸ்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் அண்ட் இட்ஸ் அ வெரி கிராண்ட், இட்ஸ் ஆன் அ வெரி கிராண்ட் ஸ்கேல். ஸோ இவங்களோட அந்த ஒரு ஸ்டோரி வந்த உடனே, இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிச் பண்ண உடனே, what thought made you back it up? Okay, I'll do this, let's do it big அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் இட் ஷுட் கோ, அது ரொம்ப யதார்த்தமா ஒரு நடந்த கதை. இந்த நடந்த கதை 20 பேர்கிட்ட இருந்து ரைட்ஸ் வாங்கியிருக்கோம். 20 பேரும் பாகிஸ்தான் ஜெயிலில் இருந்து வந்தவங்க. அவங்கள கேட்டு அவங்கள மீட் பண்ணி 20 பேர்கிட்ட இருந்து ஒரு ரைட்ஸ் வாங்கி ஒரு கதை ஒருத்தர் வந்து கொடுத்தாரு. ஆனால் அது போகாது, அவங்களோட கதை இது. ஸோ அவங்களோட கதை நாங்கள் எடுக்கணுமா இல்லையான்றது அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும். அதனால் வாங்கின அப்புறம் தட் எக்ஸைட்மெண்ட் ஆஃப் அது யதார்த்தமாக நடந்த ஒரு கதை நம்ம எடுக்கிறோன்றது இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸைட்மெண்ட். செகண்ட் இஸ் த டைரக்டர். டைரக்டர் சும்மா படிங்க ஒரு வாட்டி எப்படி இருக்குன்ட்டு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் நம்ம பன்னி வாசு கேட்டிருக்காரு. கேட்டால் அவர் அதை படித்து ஹி லிவ்ட் இன் இட் ஃபார் சம் டைம். அப்படியே இருந்து அவர் பண்ணணுன்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக படித்தது. நாங்கள் 2 பேரும் டைரக்டரும் வேற கதை இதுக்குள்ளே நம்ம சூர்யாவுக்கு வந்து
ஒரு கதை கூட சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு ஜெர்னி பண்ணும்போது வேணாம் அந்த கதை பண்ணுறேன் நான் இப்போ உடனே அன்ட்டு அது மேலே டெவலப் ஆகிக்கினே வந்தார். அவர் ஹீஸ் அ ரைட்டர் கம் டைரக்டர். ஸோ டெவலப் ஆகி ஃபைனல் வெர்ஷன் சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் எக்ஸைட்மெண்ட்டு. சைத்துவோட ஜெர்னி எனக்கு ஏற்கனவே இருக்குது ரொம்ப நாளாக. we're all a family kind. அதில் the diamond that is studded and this is darling. So all this have fallen into place. அப்படி தான் நினைக்கிறேன் நான். அப்படி ஒரு நாள் திருப்பூர் சுப்பிரமணியன்ட்டு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர். அது எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. இப்படி இந்த படம் எடுக்கிறேன், இந்த மாதிரி தமிழில் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது இதுன்னு கேட்டுருந்தேன். ஏதாவது அங்கே வித்துன்னா யாருக்காவது நீ சேல் பண்ணணும்னு நினைக்கிறியா? இல்லை அதெல்லாம் கிடையாது, நானே ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நினச்சி ஒரு பற்றி வந்தது எங்களுக்கு ஆன் டாட். அவர் ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். உடனே நான் ஃபோன் போட்டேன், இப்படி ஒரு படம் பண்ணுறேன், கேள்விப்பட்டாங்க, அது நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். ஐயோ ரிலீஸ் பண்ணணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு சிங்கிள் டெலிஃபோன் காலில் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் come true, and I'm very happy to get associated with him because he's a very committed person. He loves cinema. People around me, I want people who loves the business, who loves the cinema. So that is there with him. And Sai Pallavi வந்து எங்கனாலும் ஓகே, லைக் மலையாள படம், தெலுங்கு படம், தமிழ் படம், அந்த படம், இந்த படம், சாய் பல்லவி வில் பி தேர் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அவரே சொல்லிட்டார் வைரமே அப்படின்ட்டு. சி த கைண்ட் ஆஃப் ஆக்டர் யூ ஹவ் பிகம். வி ஹவ் சீன் யூ ஆஸ் அ டான்ஸர். நாங்கள் இங்கே பார்த்துருக்கோம். ஸோ தமிழில் வந்து நாங்கள் அந்த பார்த்து ரசிச்சிருக்கோம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆக்டராக வந்து வந்தாச்சு. எப்படி இந்த ஜேர்னி, ஹவு குட் இட் ஹஸ் பீன் ஃபார் யூ சாய் பல்லவி? ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த passion takes you places umangalla. Sometimes when you're so passionate about something, edom ஒரு barrier-ஆவே இருக்காது. எங்க நல்ல கதைகள், எங்க நல்ல, like how Sai said, it draws you. Good souls who just want to make good cinema, you'll somehow be drawn to them and you make films. அப்படிதான் I consider my journey being very blessed and very inspiring. When you interact in the மாதிரி ஒரு team கூட, there's always something that you will learn. அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. ஒன்னே ஒன்று தான் கேட்கணும், பிகாஸ் ஆஸ் திஸ் பெர்ஃபார்மர், லைக் நீங்கள் ஆக்டிங் எல்லாம் தாண்டி ஒரு டான்ஸராக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் இந்த படத்தில் வந்து அமைஞ்சிருக்கு இல்லையா, வித் சோ மெனி டான்சர்ஸ், அ கிராண்ட் சாங். எப்படி இருந்தது பீயிங் தேர்? அண்ட் ஐ ஹேவ் டு ஆஸ்க் யூ போத் அபவுட் தட் சாங் பிகாஸ் இட் இஸ் த டாக் ஆஃப் த டவுன் ரைட் நவ். ஸோ அது எப்படி இருந்தது ஷூட் பண்ணது எல்லாமே? அது குவைட் சேலஞ்சிங் ஆக்சுவலி. எனக்கு ஏன்னு தெரியல, the song was challenging, but I think he was more comfortable and he was already very prepared for some reason. எனக்கு தான் சேலஞ்ச். இல்ல அவருக்கு என்ன சொல்ல போறாருன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். ரொம்ப கூலா. பல்லவிக்கு என்ன சேலஞ்ச்? No, he knew very well what he was doing. He has a rhythm in his body. அது நான் லவ் ஸ்டோரி டைம்லயே பார்த்திருக்கேன். அவர் தான் வந்து அண்டர் பிளே பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த பாட்டுல நிஜமாவே அவங்க ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ சோ மச். அண்ட் இவ்வளோ ஜாலியா ஒரு சில்ட் அவுட்டா வந்து ப்ரொடியூசர்லாம் இருக்கும்போது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், அது ஒரு மாதிரி ஜாலியா தான் இருந்துரும்னு நினைக்கிறேன். ஒரு 7th February தண்டேல் படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸ்ல. ப்ளீஸ் போய் பாருங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நம்புறேன். நாக் சைத்தன்யா, அரவிந்த் காரு, பிரபு அவர்கள், கருணாஸ் அவர்கள் எல்லாருமே சேர்ந்திருக்கோம். தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் பண்ணிருக்காங்க. இது ஒரு நிஜமான ஒரு கதையோட அடாப்டேஷன் எடுத்து நாங்க ஒரு லவ் ஸ்டோரியா மாத்தி பண்ணிருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அவ்வளவுதான் சார், எல்லா டிக்கெட்டும் சோல்ட் அவுட் சார். போங்க சார். அவங்க இப்படி கேட்டாங்கன்னா எல்லாம் ஓகே அப்படின்றாங்க, அடுத்த கேள்வியே கிடையாது அந்த மாதிரி. தேங்க்யூ ஸோ மச், இட் வாஸ் லவ்லி டாக்கிங் டு யூ. அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதே மாதிரி பாசிட்டிவா இவ்வளோ நல்ல வைப்ல இருக்கீங்க. இதே தான் வந்து ரிலீஸ்க்கு அப்புறமும் இருக்கும். we are all waiting for the film. It's going to be a huge